வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. நான் உங்கள் ரகுமான். இப்போ எலிமினேஷன் சேம்பரில் எல்லா கண்டென்ட்ரியும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வின்னர் ப்ரிடிக்ஷனை தான் பார்க்கணும். அதாவது சேம்பரில் இப்போ பங்கேற்றதில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ரெஸ்லிங் சைக்கிள் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. எலிமினேஷன் சேம்பரில் ஃபஸ்ட்டு நம்ம உமன்ஸ் மேட்சில் ஃபஸ்ட்டு கியானா ஜேம்ஸை பற்றி பார்க்கலாம். டோட்டலி 6 பேர் இருக்கிறாங்க. அதில் கியானா ஜேம்ஸை பற்றி பார்க்கலாம். கியானா ஜேம்ஸ் இந்த வருடம் உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இவங்க எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆனதே ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பரில் ப்ரிடிக்டபிளாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வின் பண்ண வாய்ப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்டபிளாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் கியானா ஜேம்ஸ். கியானா ஜேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க. பிகாஸ் டபிள்யூபிள்யூ அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. அதுவும் ஜூலியாக கூட இருக்கிறாங்க. அதனால் இவங்க வெற்றி பெறதுக்கு 0% தான் வாய்ப்பு. இவங்க வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்கா இந்த ராயல் ரம்பிளில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எலிமினேஷன் சேம்பர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மர் ரெஸ்லர். அதனால தான் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்றுக்கிறாங்க. அதுக்காக இவங்க ரெஸ்ல்மனியா வரைக்கும் மூவ் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க ஒரு ஹீல் ரெஸ்லர் இருக்கிறாங்க. ஹீல் ரெஸ்லர் இருக்க இவங்க ஃபேஸ் ரெஸ்லராக இதுக்கப்புறம் மாற வாய்ப்பு இல்லை. அண்ட் கேரி ஜெயின் கூட தான் அவங்க ஒரு ஸ்டோரி போவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் ரெஸ்ல்மனியாவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மூவ் ஆக போகிறது கிடையாது. மேபி டேக் டீம் டைட்டிலுக்காக வேணால் போகலாம், உமன்ஸ் டைட்டிலுக்காக போக போகிறது கிடையாது. அடுத்தது ரக்கீல் ராட்ரிகஸ். அதாவது நான் இப்போ சொன்னவங்களாச்சும் பார்த்தீங்கன்னா ஜிங்கி அடிக்க காரணம் இருக்குது. காரணமே இல்லாமல் ஜிங்கி அடிச்சுட்டு இருக்கவங்க தான் ரக்கீல் ராட்ரிகஸ். நான் இப்போ சொன்னது மாதிரி 0% தான் இவங்க உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்பா லிவ் மார்கன் அந்த பக்கம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க. இவங்களும் மோதுனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இவங்கள டபிள்யூ பார்த்தீங்கன்னா டாமினேட்டாக காட்டலை. ஸோ ரக்கீல் ராட்ரிகஸ் இந்த உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெறது வாய்ப்பே கிடையாது. சரி கண்டெண்டர் 6 பேர் சேர்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ரக்கீல் ராட்ரிகஸை இந்த எலிமினேஷன் சேம்பரில் வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்க ராயல் ரம்பிள் மாதிரி லிவ் மார்கன் வெற்றி பெற்றாங்களே அதே மாதிரி இவங்க எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. அடுத்ததான் நம்ம அலெக்சா பில்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ 3 பேர் சொன்னோம்ல, அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு 20% அலெக்சா பில்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அலெக்சா பில்ஸுக்கும் ஜெரிகாருக்கும் மேட்ச் நடந்து அது ஒரு ரீமேட்சாக இருக்கும். அதில் அலெக்சா பில்ஸை வின் பண்ணாச்சா ஃபியூச்சரில் ஷார்லட் ஃப்ளேர் கூட இந்த உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை கொண்டு போகலாம். ஆனால் இது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அலெக்சா பில்ஸுக்கு கொடுக்க வேண்டிய நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமும் இந்த சான்ஸை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். எனக்கு என்னமோ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக ரெஸ்ல்மனியாவில் பார்த்தீங்கன்னா அலெக்சா அண்ட் ஷார்லட் ஃப்ளேர் மோதுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பல உமன் ரெஸ்லர்ஸ் பல பேர் இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாங்க. அதில் இவங்களும் இருப்பாங்கன்னு தோணுது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அலெக்சா பில்ஸை வின் பண்ண வைக்கிறது 20% வாய்ப்பு. அதுக்கப்புறமா ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கிற ஒரு ரெஸ்லர் டிஃபினி சேஷனுக்கும் ஜெரிகாரர்களுக்கும் ஒரு மேட்ச் நடந்துட்டான்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஃபினி மாமா கொஞ்சம் லூஸு. திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி நினைப்பாருன்னு தெரியாது. ஆல்ரெடி 2 தடவை நடந்துருச்சு. 3ஆவது தடவை நடத்தினா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நடத்தினாலும் நடத்துவார் மாமா. அந்த வகையில் டிஃபினி சேஷன் அழகின் குயினாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த உமன் சாம்பியன்ஷிப் போனால் மறுபடியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாம்பியன் ஆக்கினாலும் ஆக்குவார். கடைசியாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ரியா ரெப்ளையும் இயோஸ்காயும் டீமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று தான். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று ரியா ரெப்ளை வின் பண்ண வைப்பாங்க, இல்லாட்டி டிஃபினி சேஷன் வின் பண்ண வைப்பாங்க. டிஃபினிக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக ரியா ரெப்ளைக்கு வாய்ப்பு அதிகம். ரியாக்கும் ஜெயர்காரர்களுக்கும் ஒரு மேட்ச் நடந்ததில்லை. அது நடந்தால் ஒரு ட்ரீம் மேட்சாக இருக்கும். அதன் காரணமாக டபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களே வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்னதில் 2 பேருக்கு தான் இந்த உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒன்று ரியா ரெப்ளே, மற்றொன்று பார்த்தீங்கன்னா டிஃபினி சேஷன். இதில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பரை பற்றி பார்த்தாச்சு. கண்டிப்பாக அப்போது மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பரை பற்றியும் பார்க்கணும். உமன் டிவிஷன் மாதிரியே மென் டிவிஷன்லேயும் 6 பேர் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ரிடிக்டபிள். அதாவது இதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் டொப்புக்குன்னு தூக்கிடலாம். லாஸ்ட் இயர் மாதிரிலாம் கிடையாது. ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக இருக்குது. போன வருஷம் செத்ராலன்ஸ், சிஎம் பங்கு, ஜான்ஸ்லாம் இருந்தாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஜே ஊசோ லாஸ்ட் இயர் ஈட்டு போட்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாம் கையெல்லாம் தேர்ந்துருச்சு. அண்ட் இப்போ ஒரு டேக் டீம் சாம்பியனாக இருக்கார். மீண்டும் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் லைட் டைட்டில் அளவுக்கெல்லாம் ஜே ஊசோ போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் கொடுத்ததுக்கே ஏன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவரை எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ண வைக்க போகிறது கிடையாது. 0% வாய்ப்புன்னு சொல்லணும்ல, அந்த லிஸ்ட்டில் இவர் சேர்ந்துட்டாரு. அண்ட் டேக் டீம் சாம்பியனாக இருக்கிறாரு. உமன் டிவிஷனில் ஓகே, ஆனால் மென் டிவிஷனில் டேக் டீம் சாம்பியனாக இருக்க ஒருத்தர் டேக் டீம் சாம்பியனாக இருந்து எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. அதனால ஒரு வாய்ப்பு கிடையாது.
அடுத்தது ட்ரிக் வில்லியம்ஸ். இவருக்கு வேணால் நம்ம 0.1% வாய்ப்பு கொடுக்கலாம். என்னப்பா எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் வாய்ப்பு இல்லை, அதனால தான் அப்படி கொடுக்குறேன். ட்ரிக் வில்லியம்ஸ் இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்காரு. NXTல நல்ல பர்ஃபார்ம் பண்ணனால மெயின் ராஸ்டரில் வந்ததுக்கப்புறமா ரசல்மேனியாவில் ஏதேனும் ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக மெயின் ஈவெண்ட் விளையாட வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அசுக்கு புசுக்கு ஆயா வடை அதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது. ட்ரிக் வில்லியம்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ரஸ்லர் அண்ட் இப்போ தான் மெயின் ராஸ்டர் வந்திருக்கிறாங்க. எலிமினேஷன் சேம்பர்லாம் சண்டை போட்டால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற காரணத்துக்காக இவரை எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்ற வச்சுருக்கிறாங்க. இதுக்காக இவர் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது LA Knight. இவருக்கு வேணால் நம்ம ஒரு 5% வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன் 5% கேட்டிங்கன்னா LA Knight வந்து இதுக்கு இவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் சொன்னேனே அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ரசலர். ஓகே அவ்வளோதான், அதுக்குன்னு ஓகே அப்படிங்கிறலாம் கிடையாது. அண்ட் LA Knightக்கு ஃப்யூச்சரில் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை கொடுப்பாங்க, அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் இப்போவே கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அதுவும் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால LA Knight பக்கம் WWE வந்து சாயிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். அடுத்தது ஜே வேன்ஸ். ஸோ அப்படியே பார்க்கறதுக்கு தலைகள் பாதி உடம்பு பாதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. ஜே வேன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது WWE வந்து ஃபியூச்சர் ஆஃப் த கோஃபி கிறிஸ்டியனாக உருவாக்குறாங்க, ஹை ஃப்ளை ரெஸ்லராக உருவாக்கியிருக்காங்க. இவர் எலிமினேஷன் சேம்பரில் இருக்கும்போது பறந்து சண்டை போடுவார். இதனால் இன்ஜுரிகளையும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இவர். எலிமினேஷன் சேம்பரில் ஒரு ஹை ஃப்ளை பர்ஃபார்மன்ஸ் தேவை. மேலே இருந்து குதிக்கணும், சாடணும், அதுக்கப்புறமா வித்தைகள் காட்டணும், அடி வாங்கணும், அடி தாங்கணும், அடி கொடுக்கறத காட்டிலும் அடி வாங்கணும். இதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற ஆளுன்னு கேட்டிங்கன்னா அது ஜே வேன்ஸ் தான். நல்லா ஹைஃப்ளர் வேறையா, அதனால் பறந்தடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள், அவ்வளோதான். வெற்றி பெறலாம் வாய்ப்பு கிடையாது. அடுத்தது வாய்ப்பு ராண்டி ஆர்டன். இவருக்கு 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 90% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் ட்ரூ அட்டாக் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், ஜேக்கப் ஃபாட்டோவாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்லி அதாவது எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெறட்டாலும் அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக பேருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த சாம்பியன்ஷிப் ரேஜினில் இப்போது திடீர்னு ஆட் ஆகிருக்கிற ஒருத்தர் தான் விநாயக், நம்ம ராண்டி ஆர்டன். அவர் மேபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற்றால் அவர் ரசல்மேனியாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அதனால் எனக்கு என்னமோ இவர் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெறுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இந்த லிஸ்ட்டில் அவரை சேர்த்துருக்கிறேன். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இவர் தான் வெற்றி பெறுவார் 100% அப்படி சொல்லலை. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மாமா ரோட்ஸ். எஸ், நம்ம கோடி ரோட்ஸ் இந்த வருஷம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கோடி ரோட்ஸுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோடைய சேர் அதிகமாகவே இருக்கும். அண்ட் கோடி ரோட்ஸ் இப்போ ட்ரூ மாக்கிட்ட இருக்கின்ற டைட்டில் மீண்டும் தாம் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறாரு. இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஒரு 98% எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறவர்னா அது வந்து கோடி ரோட்ஸ் தான். ட்ரூ மாக்கிண்டர் ஏதாவது வேண்டாத வேலை பண்ணுவார், சும்மாவே பண்ணுவார், இதில் பண்ணாமல் இருப்பாரா? கண்டிப்பாக பண்ணுவார். ஜேக்கப் ஃபாட்டு பண்ணுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் துவக்க வாய்ப்பு இருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த எலிமினேஷன் சேம்பரில் அதிகபட்சமாக வெற்றி பெற போகிறதுல ராண்டி ஆர்டனுக்கு அப்புறமா அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறதே கோடி ரோட்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொன்னது ஓகே, இதில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4 பேர் சொல்லியிருக்கேன். இது மென்ஸில் 2, உமன்ஸில் 2, இதில் 2 பேர் வெற்றி பெறுவாங்க. அது யாராக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்பிக்கோங்க.